போன வாரம் என்ன தியானிச்சோம் நினைவு இருக்குதுங்களா? மனுஷ தயவை பற்றி அப்படி பேசி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பூமியில் நாம் வாழும்போது தேவனுடைய கிருபையும் நமக்கு தேவைப்படுகிறது. சொல்லுங்க, மனுஷருடைய தயவும் நமக்கு தேவைப்படுது. தேவனுடைய கிருபையும் நமக்கு தேவைப்படுது. நல்லா கவனிங்க, சொல்லுங்க, நல்லா கொஞ்சம் வாய்களை திறந்து. இந்த பூமியில் வாழும்போது தேவ கிருபையும் வேணும், மனுஷ தயவும் வேணும். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் ஒரு திறவுகோல் மாதிரி. நீங்கள் வாட்டுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க, எல்லாம் வெடி வைக்கிறீங்க கல்கோரியில், பிறகு ஒரு டைமிங்கில் வெடியும், எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. ஓகே, அப்போது ரெண்டும் தேவைப்படுகிறது பாருங்களேன். ஸோ சில நேரம் இந்த உலகம் எதை அவாய்ட் பண்ணிடும்னா, உலகம் தேவ கிருபையை என்ன பண்ணிடுது? அவாய்ட் பண்ணிடும். ஆவிக்குரிய உலகம் மனுஷ தயவை என்ன பண்ணிடும்? அவாய்ட் பண்ணிடும். ஆனால் நமக்கு வேதம் பேலன்ஸ்டாக கற்றுக் கொடுக்கு. தேவ கிருபையும் வேணும், மனுஷ தயவும் வேணும். பிரைஸ் காட். ஸோ அந்த ரெண்டையும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு வேணுமா? உலகம் எதில் நின்றுச்சு? மனுஷ தயவுலே. அது சில நேரம் ஏமாற்றி விட்டுரும், சோர்வடைய பண்ணிடும், வேறு மாதிரிலாம் நம்மளை கொண்டு போயிடும். இன்னொன்று, தேவ கிருபை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, மனுஷ தயவு மட்டும் இருக்கிற இடத்துல தேவ கிருபை இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் தேவ கிருபை இருக்கிற இடத்துல மனுஷ தயவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் தேவ கிருபையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, அது கூட மனுஷ தயவும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் காட். நல்ல கவனிங்க, நான் இப்போ விஷயத்துக்கு வந்துட்டே இருக்கிறேன். டக்குன்னு பாயிண்ட்ஸாக சொல்லி முடிக்கிறேன். போன வாரம் தாவீது மேவிபோசேத் அவங்க விஷயத்தை வச்சு நம்ம பார்த்தோம். மேவிபோசேத் எந்த ஊரில் இருந்தார்? அவர் இருந்த ஊர் பேர் என்ன? சீபாட்ட கேட்குறாங்க கூப்பிட்டு. சீபா சொன்னாரா? பைபிள் எடுக்கக்கூடாது, இப்போ எடுக்கக்கூடாது, தரக்கூடாது. இதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் உண்டு, பதில் சொன்னீங்கன்னா அங்கே நிறையா பணம்லாம் குமிஞ்சு கிடக்கு. லோதேபார் வாங்க, கையை தட்டுங்களேன். 20 ரிலீஸ் பண்ணுறேன், போக போக கூடலாம். ஓகே, நல்லா கை தட்டலாம். பிரைஸ் காட். லோதேபாரில் இருந்து என்ன பண்ணுறாரு? வரவழைக்கிறார். இந்த லோதேபார்னா சரியான பட்டிக்காட்டு ஏரியா மாதிரி. இன்னும் நல்லா சொல்லப்போனால், நம்ம யாரையும் குறைச்சி சொல்லலை, இருந்தாலும் சில ஏரியா அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா, டீசெண்டே இருக்காது. அங்கே போனாலே நம்மளால் நினச்ச முடியாது. அப்படியே நல்லா இருக்குன்னா இருக்கலாம். அதாவது வீடு குடிசை வீடாக இருக்கட்டும், மண் வீடாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், நீட்டாக வச்சாங்கன்னா மாளிகை மாதிரி இருக்கும். பிரைஸ் காட். பெரிய வீடாகவே இருக்குது, நீட்டாக இல்லைன்னா அது குடிசை வீடு மாதிரி தான். அப்படின்னால வீட்டின் அளவு பிரச்சனை கிடையாது, அதை எப்படி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அது மாதிரி ஒரு சரியான பட்டிக்காடு மாதிரி அந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போ தாவீது சொல்கிறாரு, அழகாக ஒரு வார்த்தை, 2 வார்த்தை ரொம்ப சூப்பர் வார்த்தை. ஒன்று சொல்கிறாரு, என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் குடும்பத்தாரில் யாராவது இன்னும் இருக்கிறானா அப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னால் தயவு பெறத்தக்கவன். ஒரு கட்டத்தில் தாவீதே தயவுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர். ஏன்னா வீட்டில் யாரும் என்ன பண்ணலை, மதிக்கலை, காட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அங்கேயும் சிங்கம் வந்துடுது, கரடி வந்துடுது, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி அப்படியே இருக்கிறாரு. எந்த தயவையுமே அவர் என்ன பண்ணலை. ஒன்றை மட்டும் மனுஷன் அனுபவிச்சாரியா, தேவ கிருபையை அனுபவித்தார். ஒரு இடைவேளை வரைக்கும் தாவீது தேவ கிருபையில் வாழ்ந்தார். இடைவேளைக்கு அப்புறமாக மனித தயவுகள் ஏராளமாய் தாராளமாய் அவருக்கு வர ஆரம்பித்தது. எப்போ சில நேரம் நமக்கு மனுஷ தயவு அதிகமாக வரும் தெரியுமா? நீங்கள் உயர்வாய் இருக்கும்போது, சில இடத்தை நீங்கள் ரீச் பண்ணும்போது தயவுகள் தேடி வரும். நீங்கள் ஒரு லெவலில் இருந்தப்போ நீங்கள் தேடி போயிருந்தாலும் தயவு உங்களை விட்டு விலகி ஓடி போயிருக்கும். தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும், ஒரு காரியத்தை செய்யும். அதி நிமித்தமாய் உங்களை விட்டு விலகி ஓடி போனவர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்களுக்கு தயை பாராட்டுவார்கள்.
சவுலின் குடும்பம் ஒரு நாள் விரட்டி விரட்டி கொள்றதுக்கு வந்தாங்க. எப்போ தலைவர் ராஜா வானாரோ அதுக்கப்புறம் பயந்து போய் இருந்தாங்க. இல்லைன்னா தயவுக்காக மண்டியிட்டு நின்றார்கள். பிரைஸ் காட். அவங்க மேலே சொல்கிறேங்க, தேவ கிருபையை பெற்ற பிள்ளைகளுக்கு மனுஷ தயவுக்கு எந்த குறைவுமே இருக்காது. பிரைஸ் காட். மனுஷ தயவு அப்படியே கியூவில் வந்து நிற்கும். அதை இந்த மாதத்தில் விசேஷமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த டிசம்பர் மாதம் நான் சொல்கிறேங்க, உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் தேவக்கிருபன்னு எவ்வளவு நின்னீங்க, எவ்வளவு யோசித்தீங்க, எவ்வளவு கையை தூக்கி ஆராதிச்சிங்க, அதுக்கெல்லாம் உங்கள் லைஃப் லாங்காக பண்ண காரியத்துக்கெல்லாம் வட்டியும் முதலுமா இந்த கடைசி மாதத்தில் மனுஷ தயவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். கண்டிப்பாக மனுஷ தயவு நமக்கு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, ஏன் மனுஷ தயவு தேவை அப்படின்னா, இப்போ இந்த ப்ளஸ் யூகா 20 அங்கே போச்சுன்னா 50, அவன் அடுத்து யாராவது எதுக்காக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50, அடுத்து எனக்கு 100 வரும். அப்படியே கூட்டிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பரிமாற்றம் தானே. உண்மையிலே சொல்கிறேங்க, இங்கே பரிமாறுறது இங்கே தான் சுற்றிக்கிட்டு வரும், இங்கே தான் விளைஞ்சி கனியாக என்ன செய்யும். ஏன்னா இது நம்ம ராஜ்யத்தின் வட்டத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம். வரல ஒரிசாவில் விதைக்கப்பட்டாலும் இங்கே நீங்கள் கொடுக்குற இந்த பணங்கள் எல்லாமே ஒரிசாவில் போயெல்லாம் விதையாக என்ன பண்ணுது. நம்ம மரம் ஒரிசாவிலையும் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. விதையை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு வந்திருக்கோம். 3 மாதம் கழித்து அடுத்து போகும்போது அப்படி முளைச்சி நிற்கும் பாருங்களேன். மனுஷ தயவை கொடுக்கிற மாதமாய் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே. எப்படி மீனின் வயிற்றிலிருந்து ஒரு வெள்ளி பணத்தை எடுத்தாங்களோ, நீங்கள் டிசம்பர் மாதத்துக்குள்ளே இருந்து மனுஷ தயவை நீங்கள் எடுக்கிறீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் மனுஷருடைய தயவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதுக்கு ஒரு சின்ன அடையாளம் சொல்ல விரும்புகிறேன். சிலருக்காக நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சில இடத்துல நீங்கள் அப்படி க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அடையாளம். நீங்கள் போய் நின்னோடனே, சார் நீங்கள் வாங்கிட்டு போங்க, சார் மேடம் நீங்கள் முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி உங்களுக்கு அப்படி வழி விட்டு நிற்பது உங்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். ஏன்னா நம்மளாக போய் கேட்டோம்னா நம்மளை திட்டிப்பிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் போய் நிற்கத்தான் செய்வீங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் முடிச்சுட்டு போயிருங்க, மேடம் நீங்கள் முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அடையாளத்தை தேவன் உங்களுக்கு இந்த மாதத்திலேயே காண்பிப்பார். ஏன்னா ஆண்டவர் விட மாட்டாருங்க. தேவ கிருபை நீங்கள்லாம் நிறையா நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க, எதிர்பார்த்துருக்கிறீங்க. அந்த தேவ கிருபை மனுஷ தயவாய் வெளிப்படும். பிரைஸ் காட். ஓகே. இப்போ ஏன் மனுஷ தயவு தேவை அப்படின்னா, இப்போ தேவ கிருபை சில நேரம் பாருங்களேன் ஒரு மனிதன் மூலமாக தான் வெளிப்படும். பாருங்களேன், இப்போ மேவி போசேத்துக்கு தாவீது என்கிற மனிதனுடைய தயவு கிடைக்காதிருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்கும்? ஆர்டினரி வாழ்க்கையா? ஆனால் எப்போ தாவீது என்கிற மனிதனுடைய தயவு அவருக்காக வெளிப்பட்டதோ, மேவி போசேத்தின் ஆர்டினரி லைஃப் எக்ஸ்ட்ராடினரி லைஃபாய் மாறினது. செத்த நாயை போல வாழ்ந்து கொண்டிருந்த மேவி போசேத் தாவீது என்கிற மனிதனின் தயவால் அவன் ஒரு ராஜகுமாரரில் ஒருவனை போல வாழ்ந்து வந்தான். பிரைஸ் காட். எங்கேயோ ஒரு குப்பை மேட்டில் இருந்தவர் அரண்மனையில் வாழ்ந்தார். ஒன்றுமே இல்லாத ஒரு சொத்து கித்து எதுவுமே இல்லாமல், சொத்தும் கிடையாது, எந்த கெத்தும். ஒரு பக்கம் அப்படி தானே, சொத்து இல்லைனாலே கெத்து இல்லை. ஸோ இவன்ட்ட சொத்தும் கிடையாது, அதனால எந்த கெத்தும். ஆனால் தாவீது எப்போ அழைப்பித்தாரோ அவருக்கு மகிமையும் கூடுது. அவருடைய தகப்பனுடைய தாத்தாவுடைய நிலங்கள் எல்லாம் அவர் கைக்கு வருகிறது. நிலங்கள் வந்தது மட்டுமல்ல, அதை பண்படுத்துவதற்கான வேலையாட்களையும் நியமித்து கொடுக்கிறார். பிரைஸ் காட். இதுதாங்க மனுஷ தயவு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மனுஷ தயவு உண்டாவதற்கு மேவி போசேத் ஏதாவது பண்ணாரா? நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான டீச்சிங்கை இந்த பக்கத்துலையும் பேசுகிறேன், இந்த பக்கத்துலையும் பேசுகிறேன். ரெண்டையும்
நல்லா உள்ள கப்புன்னு இறக்கிட்டு போங்க. ஒன்று நேச்சுரலாக இருக்கும், இன்னொன்று சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். பிரைஸ் காட். மேவி போசேத் இந்த தாவீதுடைய தயவை பெறுவதற்கு ஏதாவது பண்ணாரான்னு கேட்டா பண்ணாரா? ஒண்ணுமே. யாராவது ஏதாவது பண்ணாங்களா? சும்மா இந்த தயவு கிடைச்சதா? இல்லை யாராவது ஏதாவது பண்ணாங்களான்னு யோசித்தா சும்மா தயவு கிடைக்கல. அதே மாதிரி மேவி போசேத் ஏதாவது பண்ணுனானா தாவீதுடைய தயவை பெறுவதற்குன்னு கேட்டா ஒண்ணுமே. ஆனா யார் பண்ணா தெரியுமா? யோனத்தான் பண்ணாரு. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். யார் பண்ணா? மேவி போசேத்தின் தகப்பனாகிய யோனத்தான் நிறைய காரியங்கள் என்ன பண்ணாரு. நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். தயவும் சும்மா கிடைக்காது. யாரோ ஒருத்தர் ஏதாவது பண்ணியிருந்தா கிடைக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இங்கே இருக்க சிலருக்கெல்லாம் உங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய தயவுலாம் நிறையா வந்திருக்கு. பிரைஸ் காட். அப்பப்போ நினச்சி, அதுவும் தேவ கிருபையினால தானே அந்த அப்பா அம்மா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு காரை பார்க்குறோம் இல்லை ஒரு பைக்கை பார்க்குறோம், நம்மளாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மைண்டு, அதாவது 100க்கு 100 ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேயே சில நேரம் போயிடுவோம். சில நேரம் கொஞ்சம் பாதி ஸ்பிரிச்சுவல் மைண்டும் பாதி கொஞ்சம் சும்மா சாதாரண மனுஷனாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அப்படி தானே? ட்ரெயினில் போகும்போது ஒரு ஆள் அசாக்கா தேரே லேமேனே தூரிக்காவா அப்படின்ட்டு பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ளே ஓகே என்ன நல்லா உள்ளே ஏறும்போது நல்லாத்தானே வந்தார், ஆளும் டீசெண்டாக தான் தெரியுதாரு, சங்கிலி இங்கிலியும் காணும், என்ன திடீர்னு அந்த அந்த பெட்டியிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணிடுவான், காலி பண்ணிடுவான். அதனால் அந்த இடத்துல நம்ம சாதாரண மனுஷனாக தான் என்ன செய்யணும், அங்கே பைபிளும் கையுமா அப்படியே அப்படியே இருந்துட்டோம்னா அப்போ சரியான மத போதகராக இருப்பார் போல் அப்படின்ட்டு ஒன்று சண்டை போட்டுருவாங்க. இல்லைன்னா நம்ம பக்கத்தில் அண்டவே. அதனால் பேசாமல் அந்த மத வாசனையே என்ன பண்ணிடக்கூடாது, எந்த வாசனையும் தெரியக்கூடாது. சாம உட்காந்து பேசிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு வாசனையை ரிலீஸ் பண்ணிடலாம். பிரைஸ் காட். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அப்போ மனுஷனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒன்றும் செய்யலைனாலும் யாராவது ஏதாவது என்ன பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பாருங்களேன், தாவீது இப்படி சொன்னாரா? என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் குடும்பத்தாரில் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. யார் குடும்பத்தை மென்ஷன் பண்றாரு? சவுலின் குடும்பம். அப்போ மற்ற குடும்பம்லாம் தாவீதுக்கு தெரியாது. அவருடைய கிரிட்டேரியாவில் அவங்க. இப்போ இதை போய் நம்ம குற்றப்படுத்த முடியாது. என்ன தாவீது ஓர வஞ்சகம் பண்ணுறாரு அப்படின்னு என்ன பண்ண முடியாது. ஏன் சவுலின் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் செய்வாரா? இல்லை இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானங்கள் என்ன பண்ணுது, சில பொருத்தனைகள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா தயவு எப்படி உண்டாகுது பாருங்களேன். அவ எங்க அந்த தயவுக்கான காரியம் உண்டாகுதுன்னா 1 சாமுவேல் 18 வாசிக்கலாம் பாருங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெதுவானாலும் போகலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம பேசி கொண்டு இருக்கும் போதே இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு அனாயிண்டிங்காக இந்த தயவை அப்படி நம்ம பைபிளில் எதை எதை தியானிக்கிறோமோ அதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவமாக வரும். 1 சாமுவேல் 18 தாவீது அந்த யுத்தத்தை எல்லாம் முடிச்சு சவுல்கிட்ட பேசிட்டு வந்த உடனே 1வது வசனம் வாசிங்க. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா. நல்ல கவனிங்க, இந்த தயவு எங்க கிரியேட் ஆகுதுன்னு பாருங்களேன், உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்க. யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. இங்கதான் இந்த மனுஷ தயவு கிரியேட் ஆகிறது. இப்ப பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆத்துமா எங்க ஒன்றாய் இசைந்து இருக்குதோ அங்க தயவு கிரியேட் ஆகுது. பிரைஸ் காட். ஆனா இப்ப இங்க தயவு கிரியேட் ஆகும்போது தாவீதுட்ட எதுவும் அதிகாரம் இருக்குதா, பவர் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே. இப்பதான் அரண்மனைக்குள்ளே என்ன பண்றாரு என்று. தேவ பிள்ளைங்களே, சில நேரம் சிலர் சாதாரணமாக தெரிவாங்க. நம்ம அந்த அவங்களுடைய ஆத்மாவோட என்ன பண்ணிடணும், இசைந்துடணும். பிரைஸ் காட். ஸோ இப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு சின்ன கட்டளையாக வைக்கலை, இந்த வசனத்தை வாசித்ததுனால ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்களா, உங்கள் ஆத்மா என் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்து இருக்கணும். ஆமீன்னு சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. சந்தோஷமா? என்னை பார்த்தா பிடிக்கலையா?
ஒரு மாதிரி தெரியுதுண்ணா? ஹல்லேலூயா. நான் தான் ரொம்ப சத்தக்காடு போடாமல் ரொம்ப சைலண்ட். ஏன்னா இந்த சத்தியத்தில் ரொம்ப சத்தம் போட்டு பேசணும்னா வேறு மாதிரி ரூட்டில் கொண்டு போயிடும். அதனால் நான் நிதானமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், மைக்கை வேணாலும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டுதேன். ஏன்னா டப்புன்னு காட்டை என்ன பண்ணிடக்கூடாது, தேன்குட்டை களைச்ச மாதிரி. பத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சர்ச்சுக்கு வரும்போது முன்னாடி நிற்கிறாருல அவரோட ஆத்மாவோட உங்கள் ஆத்மா இசைந்து இருக்கும். நான் அதை விரும்புகிறேங்க. ஏதோ பயத்திலனால இல்லை, நம்ம சாதிக்க வேண்டியது நிறையா இருக்கு. பயந்து போய் ஐயோ அவங்க இல்லை இவங்க இல்லைன்னா ஐயோ அப்படி அந்த பயத்தினால இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய நிறையா காரியங்கள் இருக்குது. ஏன்னா நான் அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் தனியாளாக நின்று சிலதை எதிர்த்துடலாம், யூதன் அப்படின்னு சொல்லிடலாம், சொல்லிட்டு பிறகு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இருக்கிற யூதன் ஆமானை எதிர்ப்பான், பகைப்பான். உள்ளுக்குள்ள இருக்கிற ராஜஸ்திரி சேர்ந்தாதான் ஆமான் பரிகரிக்கப்படுவான். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு அவன். நான் தனியாக நின்று மரணத்தை என்ன பண்ணிடலாம், பகைச்சிடலாம். ஆனால் நீங்கள் நானும் சேர்ந்து நின்னாதான் மரணத்தை பரிகரிக்க முடியும். பிரைஸ் காட். ஸோ அந்த தயவு ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் ஆச்சுது அப்படின்னா, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதுடைய ஆத்துமாவோட என்ன பண்ணுச்சான், ஒன்றாய் இசைந்திருந்தது. நான் சொல்கிறேன், இங்கே தான் யோனத்தானுக்கான தயவும் சவுலின் குடும்பத்தாருக்கான தயவும், அதுக்கப்புறமா அங்கே மேவி போசேத்துக்கான தயவும் ஓப்பன் ஆகுது. பிரைஸ் காட். ஸோ நல்லா கவனிச்சிட்டிங்களா? யாரோ ஒருவர் கூட உங்களுடைய ஆத்மா அப்படி இசைஞ்சு இருக்கும்போது அங்கே தயவு உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிரைஸ் காட். ஸோ அந்த ஆத்மா இசைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். பிரைஸ் காட். ரெண்டாவது தயவு எப்படி உண்டாகுதுன்னா சிநேகம். அது எப்படிப்பட்ட சிநேகமா? உயிரை போல நேசிக்கிற சிநேகம். பிரைஸ் காட். ஸோ நாம் தேவனுடைய திட்டத்தில் நிற்கிறோம். நாம் ஒருவர் எப்படி நேசிக்கணுமா? உயிரை போல. ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே பண்ண அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது யோனத்தானுக்கு. இதெல்லாம் இயல்பாக அவருடைய ஹார்ட்டில் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பண்ண அங்கே என்ன நடக்குது? தயவு. நல்லா கவனிங்க. இந்த தயவு ஒரு கட்டத்தில் வெளியில் தெரியவே அப்படியே அண்டர் கிரவுண்டில் என்ன பண்ணியிருக்கு, முளைச்சி அப்படியே இருக்குது பாருங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 2 பாயிண்ட். 1 ஆத்மாவோட இசைந்திருந்தது, 2வது உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் நல்ல கவனிங்க. இப்ப பாருங்க, அந்த ஆத்மா ஒன்றா இசைஞ்சிருக்கிறது. அடுத்து எங்க வருது? யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததனால். மறுபடி எழுதியிருக்கு பாருங்களேன். ஸோ இன்னைக்கு நான் சொல்றேங்க, நம்ம இப்படி இருக்கணுங்க. நம்முடைய ஆத்மா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் எப்படி பண்ணணும், அப்படியே சிநேகிக்கணும். ஆண்டவருக்காக வாஞ்சிக்கணும், மனிதர்களை சிநேகிக்கணும். அப்படியே கொஞ்சம் அப்படி பாருங்களேன். அப்படியே எல்லாரையும் பார்த்து ஜஸ்ட் அப்படி நான் இவங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன். அப்படியே பாருங்க, நான் இவங்களை நேசிக்கிறேன். அப்படியே அடுத்த லெவலுக்கு போகலாமா? என் ஆத்மா அவங்க ஆத்மாவோட இசைந்து இருக்கு. அப்படி சும்மா அப்படியே ஃபஸ்ட்டு மாம்சீகமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணும், பிறகு தான் ஸ்பிரிட்டில் வேலை நடக்கும். அவங்க ஆத்மாவோட இசைஞ்சு இருக்கு. நான் அவங்கள உயிரை போல நேசிக்கிறேன். அந்தோனி ஐயா, உயிரை போல நேசிக்கிறேன் ஐயா சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் பேரையாவது சொல்லிடுங்க. யாராவது ஒரு ஆள் பேரை சொல்லுங்க. யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னோடனே அவங்கள பார்த்து பதிலுக்கு நீங்களும் சொல்லிடுங்க. என்ன கீழ்ப்படிதல்! எல்லாரும் சொல்லியாச்சா? எல்லாரும் சொல்லியாச்சா? ஹல்லேலூயா.
இல்லை சும்மா ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிஸ்ண்ணே. கட்டிப்பிடி வைத்தியம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அந்த காலம்லாம் போயிருச்சுன்னு. இப்போ ஸ்பிரிட்டில் அந்த ஒரு இணைவு என்ன செய்யட்டும், நம்ம வசனத்தை பேசுகிறோம், வசனம் வார்த்தை மாம்சமாய் மாறட்டும். பிரைஸ் காட். நான் ஆக்சுவலாக அந்த போர்ஷன் வாசியன்னு நினைக்கல, அதனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல நேசித்தார், உயிரை போல சிநேகித்தார். அதுக்கப்புறம் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார். அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அவன் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தான். டக்குன்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கிற அதை வெறும் வார்த்தையினால மட்டுமல்ல, நான் ஒரு செய்கையினாலே நான் காண்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அவன்கிட்ட என்னென்ன இருந்துச்சதோ அத்தனையும் என்ன பண்ணிட்டான், தாவீதுட்ட. பிரைஸ் காட். தயவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் அன்பு செலுத்துறதுல அந்த அன்பு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போவோம், கொடுக்க வைக்கும். நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்க. பிரைஸ் காட். ஸோ நிச்சயமாக கொடுப்பதின் மூலமாகவும் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் சபையை நேசிக்கிறீங்கன்னா சபைக்காக கொடுப்பீங்க, ஊழியரை நேசிக்கிறீங்கன்னா ஊழியருக்காக நீங்கள் கொடுப்பீங்க. பிரைஸ் காட். நீங்கள் ராஜ்யத்தை நேசிக்கிறீங்கன்னா ராஜ்யத்துக்காக நீங்கள் கொடுப்பீர்கள். பிரைஸ் காட். உண்மையிலங்க அந்த அன்பு நம்மை கொடுக்கையும். என் கையெல்லாம் ரொம்ப பாசமான கை, ஒரு நேரத்தில் ரொம்ப மோசமான கை. பிரைஸ் காட். உண்மையிலங்க என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் தயவு செஞ்சு ப்ரெஸ்லெட் என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க, பயமாக இருக்கு. ப்ரெஸ்லெட் என்ன பண்ணாதீங்க கையில். நல்லா கவனிங்க நான் ஏன் சொல்கிறேன்னு. இப்போ உங்களை கொடுங்கன்னு சொல்கிறேன். நான் ஏன் தைரியமாக அதை என்னால் சொல்ல முடியும்னா, நான் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் காட். எந்த அளவுக்கு கொடுக்குறேன்னா நல்லா கவனிங்க, நான் ரியலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ப்ரெஸ்லெட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் தெரியுங்களா? தேங்க்யூக்கா, காட் பிளஸ் யூக்கா, அது அன்புக்காக நன்றி. அப்போ ஏன் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குறேன்னா என் கூட இருக்கிறவங்க பயப்படுற அளவுக்கு நான் விதைத்திருக்கிறேன். கையை தட்டி நான் அதில் சந்தோஷப்படுறேங்க. என் கூட இருக்கிறவங்க என்னை பார்த்து பயப்படும் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன். இப்பவும் எனக்கு கொடுக்க ரொம்ப ஆசை. இப்பவும் பாருங்களேன், என் ஏடிஎம்ல என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஒரு செய்தி கேட்டோம்னா டக்குன்னு 500 ரூபா 1000 ரூபா ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு தொடுதலாக இருந்ததுன்னா இது எப்படி விதைப்பேன் தெரியுமா? தசம பாகத்துக்கு அப்பாற்பட்டு விதைப்பேன். தசம பாகத்தை விதைச்சிடக்கூடாது வேற எங்கேயாவது. பிரைஸ் காட். தசம பாகம் நம்ம சர்ச்சுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காரியங்கள் நமக்கு வருது பார்த்தீங்களா? இதை என்ன பண்ணுறோம்? சில வார்த்தைகள், சில அபிஷேகத்தை பார்த்த உடனே விதைக்கிறோம். பிரைஸ் காட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆசையை ஃபஸ்ட் எடுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், பயந்துடாதீங்க. விதைக்கணுன்னு எப்போ 1000 10,000 தங்கம் ₹1 வச்சுருந்தாலும் கொடுங்கங்க. ஜஸ்ட் கணம். யோனத்தான் என்ன பண்ணாரு? அவர்கிட்ட அந்த நேரத்துக்கு என்ன இருந்துச்சோ அதை என்ன பண்ணாரு? வீட்டில் போயெல்லாம் எதையும் எடுத்து கொடுக்கல. அவர் கையில் என்னென்ன இருந்ததோ, அவர்கிட்ட என்ன இருந்ததோ அத்தனை என்ன பண்ணிட்டாரு? தாவீதுக்கு கொடுத்தாரு. இது மிகப்பெரிய தயவை உண்டு பண்ணுச்சு. அந்த நேரத்துக்கு தாவீதுட்ட அவர் குடும்பத்துக்கோ இல்லை யோனத்தானுக்கோ, யோனத்தான் தான் தாவீதுக்கு ஏதாவது என்ன பண்ணணும். பிரைஸ் காட். பாருங்க, தாவீது ஒரு கட்டத்தில் ரிசீவ் பண்ணுற இடத்துல இருந்தார். அடுத்த ஒரு கட்டத்தில் யோனத்தான் குடும்பத்துக்கு ரிலீஸ் பண்ணுற இடத்துல தேவன் வைத்தார். பிரைஸ் காட். ஸோ நல்லா புரிஞ்சிட்டீங்களா? தயவு எங்கே ஆரம்பிக்கு? நாம் ஒருவரை ஒருவர் ஆத்மா பூர்வமாக ஆத்மார்த்தமாக நேசிக்கும் போது. இது கொஞ்சம் கஷ்டம்ண்ணே, ஏன்னா கொஞ்சம் ரியலாக தானே போகணும். நேசிக்கிறதுனா ஈஸி, அது என்ன ஆத்மார்த்தமா அப்படின்னா அந்த முழு உள்ளத்தோடு, முழு மனசோடு,
முழு எண்ணத்தோடு என்ன பண்ணுறோம், அப்படி நேசிக்கிறோம். பிரைஸ் காட். இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன பண்ண மாட்டீங்க, அதை போட்டுட்டு யாரும் அருவருக்கிற மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸை போட்டிங்களா, பிடிக்காத போட்டிங்களா? இதை மாதிரி பிடிக்கணுங்க. நம்ம கூட இருக்க எல்லாரையும் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோமா, இதை மாதிரி நமக்கு என்ன பண்ணணும், எல்லாரையுமே அப்படி பிடிக்கணும். இதுக்கு கிரேஸ் வேணும். கிரேஸ் இல்லாமல் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது. கிரேஸ் இல்லாமல் நேசிக்கலாம், கிரேஸ் இருந்தால் தான் ஆத்மார்த்தமாக நேசிக்க முடியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மனுஷ தயவு மேவி போசேத்துக்கு, மேவி போசேத்து ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவருடைய அப்பா யோனத்தான் தாவீதுட்ட நிறைய வேலை என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்பாவுனால மேவி போசேத்துக்கு ஆசீர்வாதம். நான் இப்போ உங்கள் மேலே நான் சொல்கிறேன், இயேசு அப்பாவால் உங்களுக்கும் எனக்கும் தயவு உண்டாயிருக்கிறது. இதுதான் கிருபையினால் வருகிற தயவு. 2 தயவு இருக்கு. ஒன்று கிருபையினால் வருகிற தயவு, இன்னொன்று கிரியையினால் வருகிற தயவு. இன்னைக்கு நீங்கள் 2ஐயும் அனுபவிப்பீங்க. கிருபையினால் அப்பா மூலமா, அப்பா என்னெல்லாமோ செஞ்சார், சிலுவையில் கலத்தினார்ல, வஸ்திரத்தை கலத்தினார், எல்லாத்தையும் தன்னுடைய மகிமையை கொடுத்தார், எல்லாத்தையும் என்ன பண்ணார், இழந்து ஒன்றுமே இல்லாமல் சிலுவையில் தன்னை வெறுமையாக்கினார். ஏன் தெரியுமா, அப்பாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு அந்த உடன்படிக்கை உங்களுக்கு எனக்கும் தயவா ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. 2 சைடு தயவை ரிலீஸ் பண்ணுவீங்க. ஒன்று அப்பாவுடைய கிருபையினால் வருகிற தயவு, அந்த கிருபையை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு சில கிரியை செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அதனால வருகிற தயவு. ஒரே தயவு தான். போங்க கையை தட்டி பிரைஸ் காட். தயவுக்கு பஞ்சமே இருக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு வழியாய் வருவார்கள். அது மாதிரி நான் சொல்கிறேன், உங்களுக்கு 7 வழியாக தயவு வரும். ஆமாம், உனக்கு 7 தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் நமக்கும் 7 வழியாக தயவு வரும். அப்படியே லைனில் க்யூவில் வந்து நான் நீன்னு போட்டி ஓட்டு தயவு உங்களை வந்து அண்டிக் கொள்ளும். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ முருகன். எப்படி பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. விதைப்பும் அறுப்பும் நடந்து கொண்டே இருக்குது சபைக்குள்ள. எல்லாம் மிகப்பெரிய அடையாளங்க. ஹல்லேலூயா. ஓகே, அப்போ நல்ல கவனிங்க. அப்போ 2 தயவு. எதனாலாம் தயவு வருது? இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் வருகிற தயவு. அந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் செஞ்சேன் பார்த்தீங்களா கிரியை, அதனால வருகிற தயவு. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? இது நோவா காலத்தில் வந்த ஜலப்பிரளயம் போல தெரிகிறது. இந்த தயவுக்கு நீங்கள் தப்ப முடியாது. நீங்களே சூழ்நிலை நிமித்தம் எங்கேயாவது ஓடி போய் உட்கார்ந்துருந்தா கூட அந்த தயவு உங்களை தேடி வந்து உங்களை முத்தமிடும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ தேவ ஆவியானவர் அதை உங்களுக்குள்ளே செய்து. இன்னும் நான் வேகமாக அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளே வர விரும்புகிறேன். அப்போ மேவி போசேத்து ஒன்றுமே செய்யலை. அப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் நானும் ஒன்றுமே செய்யாமல் தேவனுடைய தயவை கிருபையை என்ன பண்ணுறோம், அனுபவிக்கிறோம். இன்னொரு இடம் கவனிங்க. ரூத் புஸ்தகம் எடுக்கலாம். இன்னும் எப்படிலாம் வெளிப்படுது பாருங்க. 2வது வசனம் 2:2 வாசிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ, நல்ல கவனிங்க, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், இதுல என்ன சொல்லி இருக்கிறா? யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே நான் என்ன பண்றேன், கதிரை பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாசுடைய நிலத்துல போய் என்ன பண்றா, அவ வந்து பொறுக்கிறா. இப்போ போவாஸ் என்னெல்லாம் சொல்றாரு? 8வது வசனம். அப்பொழுது ரூத்தை பார்த்து மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு ஆமா இங்கே நீ இரு. அவர்கள்
அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதே குடிக்கலாம் என்றான். என்னெல்லாம் சொல்றாரு? நீ அவங்க எங்க போய் அறுக்குறாங்களோ அவங்க பின்னாடி போய் என்ன பண்ணு, நீ அறுத்துக்கோ, அங்கே தண்ணி குடிச்சிக்கோ, எதுனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கோ. அடுத்து வேலைக்காரங்கள்ட்டையும் சொல்கிறாரு, அவளை என்ன பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமாக பார்த்துறாதீங்க, நாளைக்கு அவள் தான் எஜமாட்டி, பிறகு உங்களை வேற மாதிரி பாப்பா. இன்னைக்கு பொறுக்க வந்திருக்கா அப்படின்னோடனே என்னத்தையாவது என்னம்மா அங்கே வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை பார்க்க இடத்துல, டேய் மறந்துடாதீங்கன்னா நாளைக்கு அவள் தான் உங்களெல்லாம் வேலை கையை தட்டவும். Praise God. அப்போ அவங்களுக்கும் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்த்த உடனே ரூத்துக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் தாங்க முடியாம போவாஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க. 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னா டைம் ஆயிட்டு, 12:25 ஆயிட்டு. முடிகிறேன், ரொம்ப லேட் பண்ண விரும்பவில்லை. இவ்வளோ நேரம் என்ன பேசணும், இது போதும், நல்ல சரக்கு தான், நல்ல பாதை இருக்கும். பிரைஸ் காட். ஒரு கேள்வி கேட்குறா. இதெல்லாம் பார்த்த உடனே ரூத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை எப்படி சொல்றா பாருங்க. நான் அந்நிய தேசத்தாளா இருக்க அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. முன்ன பின்ன அவர் என்ன பார்த்தது கிடையாது. நான் ஒருவேளை இந்த தேசத்துக்காரியா இருந்தா கூட சரி, சொந்த தேசத்துக்காரின்னு பற்று என்ன செய்யலாம், வரலாம். நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, அதுவும் நேத்தைக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஊருக்கே வந்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைப்பதற்கு காரணம் என்ன? அந்த கேள்வி எப்படி கேட்குறா பாருங்களேன், அழகா கேட்குறா பாருங்க. காரணம், என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை. இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். எதனால தயை கிடைக்கி? ஏற்கனவே ஒரு தயவு என்ன பண்ணிட்டோம், என்ன தயவு? அப்பா செஞ்சதுனால ஒரு தயவு. இப்போ அப்பா செஞ்சதுனாலே ஒன்று ஒரு பக்கம் வருது, விட்டுறாதீங்க, நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்பா செஞ்சதுனாலே ஒன்று வருது, அப்பா செஞ்சதை நீங்கள் அனுபவிச்சுட்டு நீங்கள் ஒன்று செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதனாலையும் உங்களுக்கு தயவு வருது. இந்த ஒரு பாட்டில் பாடம் தெரியுமா, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி அப்படின்ன மாதிரி, முன்னாடி ஒரு தயவு பின்னாடி ஒரு தயவு. ஏய் நெருக்காதீங்கடா, ஏய் ஏய் வடிவேலு சொன்ன மாதிரி ஏய் அப்படிங்கிற மாதிரி தயவு என்ன பண்ண வேண்டியிருக்கு, கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. தயவை பார்த்துட்டு ஏய் நெருக்காதீங்கடா. இந்த பஸ்ஸில் போகும்போது அங்கங்கே நெருக்க, பஸ்ஸில் நிறைய கூட்டமாக இருக்க பஸ்ஸில் போயிருக்கீங்களா? அந்த பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. தாயை உங்களை அந்த அளவுக்கு அமுக்குன்னு அமுக்கி ஏய் விட்டுருங்கடான்னு சொல்கிற அளவில் உங்களை நிரப்புன்னு நிரப்புகிறது. சபையில இதுவரை நாம் பார்த்திராத ஒரு தயவு. கையை தட்டி உடைய குடும்பங்களிலே இதுவரை நீங்கள் பார்த்திராத தயவு, உடைய வியாபாரங்களில் உடைய வேலை ஸ்தலங்களில் இதுவரை நீங்கள் அனுபவித்திராத தயவை உங்க முன்னாடியும் உங்க பின்னாடியும் உங்க வலது பக்கத்திலும் உடைய இடது பக்கத்திலும் நீங்கள் ஏராளமாய் அனுபவிப்பீர்கள். ஆத்மாவோட ஒத்து வாரீங்களா? ஆத்மாவோட ஒத்து வந்தா தான் ஆமான தூக்க முடியும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இங்கே ஒரு பெருங்கூட்டம் இல்லை, ஒரு தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் சிறு கூட்டமோ பெருங்கூட்டமோ என்னோடு கூட ஆத்மார்த்தமாக இணைஞ்சு நில்லுங்க. இப்படிப்பட்டவர்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை தேவன் செய்து முடிப்பார். பிரைஸ் காட். இப்போ நீங்கள் இங்கே இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எனக்கான மனுஷ தயவு. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களெல்லாம் ஒரு தயவாக எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கையை தட்டி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க முடியுமா? ஒத்தையில் நின்று
நானும் டீனா சீகன் ஏகுத்து 4 பேர் உட்காந்துருந்தா எப்படி பேசவும் தெரியுமா? நல்லா கவனிங்க. டேய் அங்கே போதடா, இங்கே வாடா, உட்கார்றே, அங்கே என்ன வர, சைக்கிள் விழுந்துடாத. டீனா அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. இங்கே கொஞ்சம் கவனி. இப்படித்தான் எங்கள் பிரசங்கம் என்ன செய்யும். ஆனால் அந்த சபையாக வந்து உட்கார்ந்தோம்னா மனைவியாவது பிள்ளையாவது ஒன்றும் கண்டுக்க முடியாது. எல்லாம் அடித்து விளாசி அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கும். இதுதாங்க சபையினுடைய மேன்மை. அதான் சபையில் தான் அனந்த ஞானத்தை என்ன பண்ணுறாரு, குடும்பத்தில் வெளிப்படுத்த மாட்டார். அனந்த ஞானத்தை சபையின் மூலமாக தேவன் அனந்த ஞானத்தை குடும்பத்தில் ஞானம் வெளிப்படும். சபையில் கையை நல்லா ஓங்கி தட்டுங்க. வாங்கக்கா, அப்படியே கையை தட்டிக்கிட்டு வாங்கக்கா முன்னாடி. அக்கா வந்தோன்னா ரிசீவ் பண்ணுற லெவலில் தான் வருவாங்க. வாங்கக்கா, கை தட்டுங்களேன், ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூக்கா. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வா. ஏக்கா நில்லுங்க. அடுத்து தயவு பெருகிக்கிட்டே இருக்கு. இந்தாங்கக்கா, அடுத்து கையை கொடு. ஆமேன். தேங்க்யூக்கா. ஆமேன். கிங்டம் கல்ச்சர் பண்ண பிரசங்கம் வேலை பார்க்கா. ஏங்க இப்போ அக்கா இது வரைக்கும் ஆச்சு, தம்பி பிரைஸ்லாட் இப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த கை கொடுக்குன்னு தோணுது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம கிராமத்தில் அவ்வளோ சீக்கிரம் பெண்கள் ஆண்கள்கிட்ட கை என்ன பண்ண மாட்டாங்க, யாராக இருந்தாலுமே. அந்த கையை கொடுக்குன்னு தோணுதுன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான அன்பு. சரி, அதாவது பரவாயில்ல, கையை கொடுக்குறான்னு பார்த்தோம். அடுத்து கெட்டி ஆவியானுடைய கிரியைக்கு இதுக்கு மேலே ஒரு அடையாளம். வேற லெவல்கா. இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதி. என் ஊழியத்துல இது ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டா நான் நினைக்கிறேன். அக்கௌண்ட்ல 1 கோடி விழுந்த மாதிரி உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். Thank you Lord. உம்முடைய கிரியைக்காக ஒரு கிங்டம் கல்ச்சரை எங்கள் மத்தியில நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய், ஓ இந்த இடத்துல ஒரு தயை பெருகுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன். கை கொடுத்ததையும் கெட்டி பிடிச்ச நான் என்ன மாதிரி நினைக்கிறேன்னா, யோனத்தானும் தாவீதும் என்ன பண்ணாங்களோ அது இங்க வார்த்தை உடனே மாம்சமா என்ன பண்ணிருக்கு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த மாதிரி ஆத்மார்த்தமா நேசிக்கலாம். ஆத்மார்த்தம் நேசிக்க கஷ்டம்னே ஆவியானவர் சொல்றாரு. இல்லடா, நான் இருந்தேன்னா கஷ்டம்ங்கிறதே கிடையாது, எல்லாம் ஈஸி. இதே மாதிரி எல்லார் குடும்பத்துக்குள்ளேயும் இந்த அன்பு, சபைக்குள்ள ஒரு அன்பு. டிசம்பர் மாதம் மனுஷ தயை பெருகுகிற மாதம். ஒரு பக்கம் தேவ கிருபை, அதனால் வருகிற தயை, இன்னொரு பக்கம் தேவ கிருபையினால் உண்டாகிற நம்முடைய கிரியை, அதுக்கு வருகிற தயை கோடி கோடியா லிஸ்டா வருகிறது. Praise God. நான் நம்புறேன் இந்த மாதிரி பிரசன்னத்துல இன்னொரு 300-500 பேர் உட்கார்ந்து என்ன பண்ணணும் நம்புறேன். இந்த நாள் மறக்கவே முடியாது. தேவனுடைய கிருபையும் தயவும் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல நீங்கள் நான் கண்ணை கசக்கிட்டு நிக்க. Praise God. மைக் கொடுங்க, அவர் சாட்சி. எல்லாம் உடைக்கப்படட்டும். ரூல்ஸ். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மைக்கான். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக உங்கள் மத்தியில் நிறுத்திய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். போன வாரம் சனிக்கிழமை ப்ரேயருக்கு வந்திருக்கும் போது ஆண்டவர்கிட்ட முழுமையாக அர்ப்பணித்து
அதாவது வியாதியை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் யோனத்தானுடைய சம்பவத்தை தான் சொன்னாங்க. தேன்ல இருந்து லைட்டாக அவர் தொட்டு அதை ருசி பார்த்ததுனால அவங்களுடைய கண் தெளிவாகி உடல் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணும்போது, ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அறியாமலே நான் எந்திரிச்சு ஆண்டவரை வந்து கைத்தட்டி ரொம்ப ஆண்டவருக்கு நான் வந்து என்னை முழுவதுமாக விட்டு கொடுக்கும் பொழுது அண்ணன் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அந்த தேனை வந்து தொட்டு ருசி பார்த்ததுக்காக ஒரு சின்ன ஒரு திருவிருந்து திடீர்னு ஒன்று ரெடி பண்ணி, அதாவது அதை லைட்டாக இது பண்ணதுக்கே அவ்வளோ பெரிய உடல் முழுவதும் வெளிச்சமாக இருக்குதுன்னா, சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குதுன்னா, அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சை ரசத்தையும் நம்ம உட்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நம்ம சுவருக்கு வந்து மாத்திரை முழுங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த வாரம் முழுவதும் நான் முழுங்கலை. செக் பண்ணும்போது எம்டியில் வந்து 130 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 200. இது வந்து நார்மலான ஒரு லெவல். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உண்மையிலே ஆண்டவர் பெரியவர். என்னுடைய வாழ்க்கையில நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா வச்சிருக்காரு. ஆண்டவருக்காக நான் உண்மையிலே ரொம்ப அதிகமாக ஆண்டவருக்காக நான் உழைப்பேன். ஆண்டவர் ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் பைபிளில் நடக்கிற மாதிரியே நடக்க பாருங்களேன். சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே ஆசாரிகள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை என்ன செஞ்சுதான். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், முருகன் ஒரு சாட்சி சொல்லிக்கிறாடி. அப்போ அந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்க தடை பண்ணுற அளவுக்கு ஒரு காரியம் நடக்குன்னா அக்காவும் அப்படிதான் கையை கொடுத்துட்டான். சரி போங்க அப்படின்னா அப்போதான் சொன்னேன், கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் முடிஞ்சுனேன். இப்போ ஏய் முடியலடா, ஆட்டம் இனிமேதான். அன்னைக்கு யதார்த்தமாக ஒரு வார்த்தை எப்பவும் சொல்கிற மாதிரி சொன்னேன், இங்கே ஒரு 20 பேர் இருந்தாலும் ஒரு 2000 பேர் இருக்கிற எஃபெக்ட் இருக்குன்னு. உண்மையிலே இருக்குதுங்க. இப்போ நான் அந்த ஃபீலிங்லாம் நான் நிற்கிறேன். நம்ம சர்ச்சில் இப்போ 2000 பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு க்ளோரியை ஃபீல் பண்ணுறேன். பிரைஸ் காட். அந்த சபை இப்படி தாங்க வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து இதிலே பிரயாணம் பண்ணுவோம். ஒன்று நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ஆத்மார்த்தமாக என்னை நேசிங்க. இதை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஏன்னா உங்கள்கிட்ட நான் இதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். தேங்க்யூக்கா. அடையாளம் ஆமாயா, ஆத்மார்த்தமாக தான் நேசிக்கிறோம்யா அப்படின்ட்டு. பிரைஸ் காட். தேங்க்யூ. இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல அடையாளங்கள். ஆவியானவர் ஸ்பிரிட்டில் வேலை செய்கிறதுக்கு மாம்சத்தில் அடையாளங்கள் உண்டாகி கொண்டு இருக்குது. சில நெகட்டிவ் அடையாளங்கள் உண்டானாலும் பாசிட்டிவான அடையாளங்கள் நெகட்டிவ் எல்லாம் விழுங்கிரும். ஆரோனின் கோல் எகிப்தின் மந்திரவாதிகளின் கோள்களை எல்லாம் விழுங்கி போடும். பிரைஸ் காட். சில நேரம் ஈக்குவலாக போட்டி போட்டு தான் நிற்கும் பாருங்களேன், ஆவியும் மாம்சமும். ஆனாலும் ஆவி ஜெயிக்கும். அதாவது நான் ஜெயிப்பேன்னு சொல்ல வரல, ஆவி ஜெயிக்கும். ஆவியானவர் ஜெயிப்பார். தேவ திட்டம் ஜெயிக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் அந்த கெத்தோட நின்று ஊழியம் பண்ணுறேன். நீங்கள் அந்த கெத்தோட கூட வந்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஏகப்பட்ட காரியங்கள் என்ன செய்யுது இருக்குது. அவனுடைய உதவியோட கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவோம். எதை அவசரம் பெருசாலாம் செய்ய வேண்டாம். கிராஜுவலாக 90 டிகிரியில் போக வேண்டாம்.
ஒரு 30 டிகிரியில் அப்படியே ஏறி போயிட்டே இருப்போனே. நான் நம்புகிறேங்க இன்னைக்கு சபை ஆண்டவர் இப்போ ஒரு 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 5 டிகிரியில் இப்படி புரியுதுல அந்த டிகிரினா என்னன்னு. இப்படி இருந்தால் இது வந்து 0 டிகிரி. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? அந்த கண்ணாடிக்கு என் கை இப்படி இருந்தால் இது 0 டிகிரி. கொஞ்சம் இப்படி இருந்ததுன்னா ஒரு 5 டிகிரி, இப்படி இருந்தால் ஒரு 30, இப்படி இருந்தால் ஒரு 45. சில நேரம் என்ன இருந்து தெரியுமா அந்த டிகிரி டப்புன்னு இப்படி நான் 90ல் நிற்கும், படக்குன்னு டிகிரியே காணாமல் போயிடும், இங்கே வந்திருக்கும். அதனால் நான் என்ன விரும்புகிறேன்னா பரவாயில்ல, இப்போ ஒரு 5, 10 அப்படியே போயிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் டிகிரி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 20 கூட்டியிருக்கிறாரு. நியூ இயருக்குள்ள ஒரு 45 என்ன பண்ணிடணும். 45னா இங்கேயும் இருக்காது, இப்படியும் இருக்காது, இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ். நம்ம சபைக்கு ஆண்டவர் இந்த கிருபையை ஏராளமா படக்குன்னு இப்படி கட்டி பிடிச்சோம், சப்புன்னு வச்சோம் அப்படின்னு இல்லாமல் படக்குன்னு அக்கா நீங்கள் கட்டி பிடிச்சா ஓகே தானே, அதெல்லாம் ஸ்பிரிட்டில் நடந்தது. அப்புறம் என்னடா இப்படி அப்படின்னு அதெல்லாம் வேற லெவலில் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டப்புன்னு கட்டி பார்த்தீங்களா, வந்தோடனே கை கொடுத்தாங்க, பிறகு கட்டி பிடிச்சேன். அது மாதிரி அப்படியே கை கூட டப்புன்னு இப்படி கூட கொடுத்துறேன்னா கை எப்படி உடச்சிட்டாரு அப்படின்ற கூடாது. அதனால் இப்படி கூட கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. இதுதான் கிராஜுவல் 45 டிகிரியில் அப்படியே அடுத்து 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 அப்படியே போய்கிட்டே இருக்கணும். பிரைஸ் காட். செஞ்சிடும். ஒரே ஒரு வார்த்தை இப்போ எதில் வந்து நின்னோம். முருகன் தேங்க்யூ, சூப்பரான சாட்சி. தொடர்ந்து இப்படி சாட்சியாக வாழ்வீங்க. அநேக சுகர் பேஷண்ட் வந்து உங்களை சந்திப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் பெரிய கவுன்சிலராக இருப்பீங்க. பிரைஸ் காட். ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் நம்ம சாதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். 100 இல்லை 200% வேலை என்ன செஞ்சுட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் குட் டெஸ்டிமோனி. இன்னும் நிறையா டெஸ்டிமோனியும் பார்ப்போம், மணியும் பார்ப்போம். ஆமாம், மணியிலே பெரிய டெஸ்டிமோனி. கையை ஓங்கி தட்டுங்க, மணியில் பெரிய டெஸ்டிமோனி வரும். பிரைஸ் காட். ஓகே, அப்போ விஷயத்துக்கு வந்துடுமா, முடிக்கலாம். அப்போ அவ கேட்குறா, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை. ஒரு கேள்வியை வைக்கிறா போவாஸ்ட. உடனே அம்மா இது காட்ஸ் கிரேஸ் அப்படிலாம் அவர் சொல்லலை பாருங்களேன். அவர் என்னென்ன சொல்றார் வாஸ்து முடிச்சிருவோம். வாசிங்க 11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு, நல்ல கவனியா, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும். இது இந்த மாமியாருங்கிறத எதனாலும் எடுத்துக்கிடலாம், அந்த நடந்ததை எதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அங்கே ஒரு மரணத்தை பற்றி சொல்லியிருக்கு, மரணமாக எடுத்துக்கலாம், இல்லை வேற ஒரு இன்சிடெண்ட்டாக எடுத்துக்கிடலாம். எது உங்களுக்கு அடாப்ட் ஆகுதோ, ஒத்து வருதோ அதுக்கு எடுத்துக்கிடுங்க. அடுத்து பாருங்க, நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இதுதான் உனக்கான தயவை என்னிடத்தில் உண்டு பண்ணி இருக்குது. இங்க போவாஸுக்காக ஏதாவது பண்ணாலா இவா? நல்லா கவனி, இதோட முடிக்கிறேன். ஹலோ, புருஷன் மரணம் அடைந்த பின்பு கூட யார் இருந்தா? ஏன் மாமியாரை சொல்ல இந்த பயம் பயப்படுதீங்க? இங்க யார் மாமியார் இல்லல்ல, இங்க எல்லாம் மாமியார் ஃப்ரீ சோன் நம்ம ஏரியா. யாருக்குமே மாமியார் கிடையாதுன்னு சிஸ்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க. இல்லை கூட சிஸ்டருக்கு மட்டும் கூட இருக்காங்கண்ணே, 1க்கு 3 நாள் இருக்காங்கண்ணே, கொடுத்து வச்சவங்க சிஸ்டர். யாருக்கும் தேவைன்னா கேளுங்க, சிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், சிஸ்டருக்கு வட்டி முதலுமா இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாம் அம்மாக்கள் மாதிரி தானே. ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, போவாசுடைய கண்ணில் தயவு கிடைக்கி. ஆனால் ரூத்து போவாஸுக்கு எதுவுமே செய்யலை, கூட இருந்த மாமியாருக்கு என்னெல்லாமோ அன்பை வெளிப்படுத்தினாங்க. இதை நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, போவாஸ்ட்ட சொல்லியிருக்கிறாங்கங்க. சொல்கிற அளவுக்கு அவள் நடந்திருக்கிறா. நான் சொல்கிறேங்க, இதுவரை ஒருவேளை உங்களுடைய குறைவுகள் சொல்லப்பட்டிருக்கலாம். இனிமே நீங்கள் உங்கள் மாமியாருக்கு செஞ்சது, நீங்கள் என்னெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ,
நான் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேங்க, இங்கே இருக்க நிறைய பேரை பார்த்து சொல்கிறேன். நிறைய பேர் ஆண்டவருக்காக எதெல்லாமல் விட்டுட்டு வந்திருக்கீங்க. வாங்கடா ராஜ்யத்துக்காக எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எத்தனை பேர் எதெல்லாமும் நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பிரைஸ் காட். அப்படி தானே வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள் வாடியூர்லேருந்து வர்றீங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம ராஜ்யத்துக்காக ஊரையே பகைச்சிருக்கோம், சபையை பகைச்சிருக்கோம், என்னெல்லாமோ என்ன பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒருத்தம்லாம் பாட்டிட்ட அடினா அடி, உங்கள் வீட்டு அடியா எங்கள் வீட்டு அடியா அப்படி அடிலாம் என்னொன்று வாங்கிட்டு வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு அவமானங்கள், ஒவ்வொரு ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாம் வந்தும் இன்னும் ஒன்றுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம். ராஜா மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தயை உண்டாகிறது. போவாசின் கண்களில் தயை உண்டாகிறது. காரணம், நீங்கள் உங்கள் மாமியாருக்கு செஞ்சது. மாமியார்னே மாமியாரை மட்டும் நினைக்காதீங்க, உங்கள் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அத்தனையும் இப்பொழுது நினைவு கூறப்படுகிறது. அது போவாசுடைய கண்களில், தாவீதின் கண்களில் தயவாய் கன்வெர்ட்டாகி நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான காரியங்களை அது செய்கிறது. பிரைஸ் காட். கடைசி என்ன பண்ணுறா, இன்னும் நல்லா அப்படி பறைக்குமா இப்படி பறைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்த கூட்டமாக இருக்கும்போது போவாஸ்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறா, இந்த அளவில் வேலைக்காரியாக பொறுக்கிற அளவில் இருக்குது. அப்புறம் நைட்டில் தனியாக போய் போவாஸோட பேசுனா அடுத்த நாள் எஜமாட்டியாக மாறிட்டா. தயவு ஒரு இடத்துல நீங்கள் பெறுகிறீர்கள் கூட்டமாக இருக்கும்போது, அடுத்து நீங்கள் தனியாக போய் ராஜாவை சந்திப்பீங்களா, அங்கே தயவு உங்களுக்கு பெருகுகிறது. நீங்கள் நம்ம இப்படி கூட்டமாக வந்து நிற்கும்போது தயவை பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் தனியாக போய் நிற்பீங்க பார்த்தீங்களா, தயையை பெருக்கி கொள்ளுகிறீர்கள். பிரைஸ் காட். ஸோ தொடர்ந்து நல்லா தேவனுடைய பாதத்தில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கிருபையை அதிகமாக உணருங்க. அந்த கிருபை உங்களை ஆத்மார்த்தமாக உங்கள் கூட இருக்கிறது. மாமியாராக இருந்தாலும் சரி, சாமியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தான் நேசிக்க வைக்கும். ஆத்மார்த்தமாக காரியங்களை செய்வீர்கள். உங்கள் வேலையையும் நீங்கள் நேசிப்பீங்க, உங்கள் பொறுப்பையும் நீங்கள் நேசிப்பீங்க, வேற லெவலில் இருப்பீர்கள். இதெல்லாம் சொல்லப்படும். தயை பெருகி கொண்டே இருக்கும். எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நிற்கலாம். இன்னும் நிறைய காரியங்கள் தயவுல இருக்குது, மனுஷ தயவுல. அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். ஓகே, ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவை, உம்முடைய கிருபை எப்படி மனுஷ தயவை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி இந்த நாளில் நாங்கள் பார்க்க கிருபை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பேசி கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து அன்றைய மிகப்பெரிய அடையாளங்களை, ஆச்சரியமான காரியங்களை நீர் காண்பித்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை நெகட்டிவான காரியங்கள் இருந்தாலும் அன்றைய அதெல்லாம் நாங்கள் மேற்கொண்டு போகும்படிக்கு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நெகட்டிவை எல்லாம் காலுக்கு கீழே கொண்டு வருவதற்கு நீங்கள் கிருபை கொடுத்து எகிப்தியரின் கோள்களை எல்லாம் விழுங்கி போடும்படி நீர் கிருபையை கொடுத்து நீர் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நல்ல சாட்சியை பார்க்கவும் நல்ல சாட்சியை கேட்கவும் நீர் கிருபை கொடுத்தீர். உமக்கு நன்றி. இன்னும் பணத்திலும் சாட்சிகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியத்தை குறித்து இன்னும் சபைக்குள் இருந்தும் பிற இடங்களிலும் இருந்து சாட்சிகள் பெருகிக் கொண்டே இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் இது உம்மிடத்திலிருந்து வந்த சுவிசேஷம் தான் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி தேவ ஆவியானவர் இன்னும் பலமாய் கிரியை செய்யும் அப்பா. தேங்க்யூ லார்ட். மேவி பேசத்துக்கு யோனத்தானின் நிமித்தமாய், யோனத்தான் தாவீதினிடத்தில் காண்பித்த அந்த அன்பின் நிமித்தமாய் தயை உண்டானது. அதை போல எங்களுக்கு ஆண்டவரே நீர் அப்பா அன்பை விளங்க பண்ணினீர் ஆண்டவரே. அந்த அன்பின் நிமித்தமாய் நாங்கள் நிறைய தயவை பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அந்த கிருபையை அனுபவித்த பின்பு நாங்கள் ஒரு கிரியையை செய்கிறோம். அதற்கும் எப்படி ரூத் தன்னுடைய மாமியாருக்கு செய்தது, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வந்தது, இதெல்லாம் போவாசுக்கு சொல்லப்பட்ட போது போவாசின் கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைத்ததோ அதை போல எங்களுக்கும் அன்றைய ஒரு தயவை நீர் உண்டு பண்ணுகிறீர். என்னுடைய கிரியைக்கும் ஒரு தயை உண்டாகிறது ஆண்டவரே. கிருபையினால் உண்டான தயவும் கிரியையினால் உண்டான தயவும் எங்களை முன்னும் பின்னுமாய் நெருக்குகிறதற்காய் உமக்கு நன்றி.
எங்களை உயர்த்தி வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி. தயை பெருக பெருக வேலைக்காரியாய் அறிமுகமானவள் எஜமாட்டியாய் மாறுகிறாள். ஓ ஹalleluya. தயை பெருக பெருக செத்த நாயைப் போல இருந்தவன் ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மாறுகிறான். ஏதும் இல்லாமல் இருந்தவன் நிலங்களையும் வேலைக்காரர்களையும் உடையவனாய் மாறுகிறான். ஆண்டவரே, இந்த தயவு இந்த வாரத்திலேயே பிரசங்கிக்கப்பட்ட இந்த நேரத்திலேயே வெளிப்பட்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எல்லா காரியங்களிலும் வரக்கூடிய அந்த முப்பெரும் விழாவிலும் உம்முடைய பவரும் உம்முடைய கலரும் எங்களை அலங்கரிக்கட்டும் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோட ஆமென் சந்தோஷமாய் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும்